இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான், அதை பத்தி அவன் பெருசாவே எண்ண மாட்டான். ஏதோ ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு திரகம தூக்கி கொடுத்திருப்பான், அல்லது பெட்ரோல் பங்க்ல கிளீன் பண்றவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்திருப்பான். அதெல்லாம் பெருசாவே நினைச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனுஷன் பெருசா அமல் செஞ்சிருப்பான், ஒரு 10,000 திரகமத்துக்கு சதக்கா பண்ணிருப்பான். அவன் 10,000 திரகம் கொடுத்துட்டான், 10,000 திரகம் கொடுத்துட்டான்னு மனசுல எண்ணி எண்ணி வச்சிருப்பான். அவன் அப்படி அந்த பெருமையா என்னதாலேயே அந்த பெரிய செயல் அவனை நரகத்துக்கு போறதுக்கு காரணமாயிரும். அதனால சின்ன செயல்ல இஹ்சான் இருந்தா போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம். உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல ஹதீதுகள். ஒரு மனிதர் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ள தூக்கி போட்டாருங்க, ஒரு முள்ள தூக்கி போட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதற்கு நன்றி செலுத்தினார், அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஒரு மனிதர் பாதையில் இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, அவ்வளவுதான். பெரிய செயலா? அவர் போறதுக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னு சொல்லி வெட்டி போட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் செய்ததால் இவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பினான். ஒரு உபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றிலே முக்கி எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான். இஹ்சான். நம்ம 5 வக்து தொழுதா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம், தாவா செஞ்சா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம், கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சி போகணும் ஒருபோதும் நினைச்சிருக்க மாட்டோம். கோபத்தை கட்டுப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஒருவருடைய கண்ணியத்தை பாதுகாத்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஒருவருடைய குறையை வெளிப்படுத்தலனா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? பொய் சொல்லாம இருந்தா, பொறாமை கொள்ளாம இருந்தா, கோள் சொல்லாம இருந்தா, ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பத்தி பேசாம இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா? ஆனா இஸ்லாம் இதனால் தான் உன்னால் சொர்க்கத்தில் எளிதா சொர்க்கத்துக்குள்ள லேசா போக முடியும் சொல்லி நமக்கு வழிகாட்டுது. சுப்ஹானல்லாஹ். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாத காரணத்தால தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் இந்த சமூகத்தை ஒரு எதிரியான சமூகமாக பார்க்கிறது. பல முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம்கள் நுழைவதற்கு கூட தடை போடுது. மேலையா அதை கூட பார்த்துட்டு நம்ம எல்லாம் சகிச்சுட்டு இருக்கோம். முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு எங்கேயுமே வீடு கிடையாது, உண்மையா இல்லையா? பெரிய பெரிய சிட்டில எங்கேயும் முஸ்லிம்கள்னாலே வீடு கிடையாது. முஸ்லிம்கள் வந்தாலே சீட்டை விட்டு ஒதுங்கி போய் உட்கார்ந்துறாங்க. தாடி வச்சுட்டு சுன்னத்தான அவருடைய கோலத்தில் தாடி வச்சுட்டு கரண்டிக்கு மேல காலை போட்டு இந்த மாதிரி ஆடையை போட்டு போனா பஸ்ல பக்கத்தில் உட்கார்ந்து கூட எழுந்து போயிருவாரு. ஒரு முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைன்னு சொன்னா பாதுகாப்புக்கு வர வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க, இவங்களை நாங்க பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இந்த இஹ்சான் என்ற குணத்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவர்களை எதிர்த்தவங்க கூட வந்து முன்னாடி நின்னாங்க, உங்களுக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹபஷாவுக்கு போனாங்களா இல்லையா? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்களா இல்லையா? அபூபக்கர் அபிசீனியாவுக்கு போனாங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதா? சீரா போனாங்கன்னு சொல்றவங்க கையை வச்சுங்க. அபூபக்கர் அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. எங்க படிச்சீங்கன்னு கேட்பேன், எங்க இருக்குன்னு கேட்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா? 2வது ஹிஜ்ரத்துக்கு அங்க போய் தங்கி இருந்தாங்களா அவங்களோட? இல்ல, முயற்சி செஞ்சாங்க போறதுக்காக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முயற்சி செஞ்சாங்க ஹிஜ்ரத்துக்கு போறதுக்காக. இப்னு தகீனா என்ற ஒரு குறைஷி காஃபிர் அபூபக்கர் ரலியல்லாஹு போகக்கூடிய பாதையில வந்து நின்னாங்க. அபூபக்கர் எங்க போறேன்னாங்க. ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக போறேன். இந்த மக்கள் என்ன அல்லாஹ் வணங்குறதை விட்டு தடுக்கிறாங்க, இனிமே இந்த மக்களோட நான் வாழ மாட்டேன், அல்லாஹ் வணங்குறதுக்காக போறேன். தங்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லிம்கள். அபூபக்கரை நீங்க போயிட்டு வாங்க, நல்லதுதான், நிம்மதியா இருப்போம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களா? இப்னு தகீனா சொல்றாங்க, ஒரு காஃபிர், அபூபக்கர் உங்களமாய் ஆட்கள்லாம் இப்படி செய்யலாமா? நீங்க யாரு? அவங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க யாரு? வதஸிலுர் ரஹீம், உறவுகளை சேர்த்து வாழ்பவர்கள். நீங்கள் யார்? ஏழைகளை கண்ணியப்படுத்துபவர்கள். நீங்கள் யார்? வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள். நீங்கள் யார்? சத்தியத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள். நீங்க போய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போகலாமா? திரும்பி போங்க அபூபக்கரே, உங்களுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன் வந்து நின்னாங்க.
நீங்க நிப்பாரு, அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு வேறு மதத்தார்களாக இருந்தா வந்து நிப்பாங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஏன்? நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உங்க குணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நம்மள்டையும் பார்க்கறாங்க. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னை நோக்கி திருப்பினாங்க. ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத பாதிரி, சுருக்கமா சொல்றேன் முடியக்கூடிய நேரம். ஸைத் இப்னு ஸஅனா ஒரு யூத பாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கி இருந்தாங்க. நீளமான நிகழ்வு. கடன் வாங்கி இருந்தாங்க. கடனை கொடுக்கக்கூடிய நாள் வர்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நிக்கிறதோடு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்சாங்க. உமர் இருக்கிறாரு முன்னாடி ரலியல்லாஹு அன்ஹு. சட்டையை பிடிச்சு கேட்டாரு, அப்துல் மனாஃபுடைய குடும்பம் இப்படித்தான் ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்களும் இப்படி ஏமாத்துவீங்களா? கடனை திருப்பி கொடுங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கையை எடுக்கல கை வெட்டப்படும். உடன்படிக்கை மட்டும் இருக்கு, இல்லன்னு சொன்னா நடக்கிறது வேற, கையை எடுத்துருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்தாங்க. உமரே, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே. அவர் கடனாளி எங்கிட்ட வந்து கடனை கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் கடனை கொடுக்காம இருக்கீங்களா, திருப்பி கொடுங்கன்னு சொல்லதை தவிர நீ அவரை போட்டு ஏசிரிய உமரேன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உமரே, நீ இவரை அழைச்சிட்டு போ, அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு 2 கையளவு பேர்த்தம்பழத்தை அதிகமா கொடுனாங்க. நீ அவர் மனசை காயப்படுத்தினல்ல, அந்த காயப்படுத்துறதுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புனாங்க. உமர் கூட்டு போறாங்க. அவர் போகும்போது கேட்கிறாரு, உமர் நான் யாரு தெரியுமா? நீங்க யாரு? ஸைத் இப்னு ஸஅனா. நீங்களா? யூத பாதிரி ஆயிற்றே நீங்கள், நீங்களா ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நடந்து கொண்டீங்க? அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூல் என்று எனக்கு தெரியும். 2 குணத்தை தௌராத்துல படிச்ச, அந்த குணம் இவட்ட இருக்கான்னு சொல்லி நேரடியா செக் பண்ணுங்கிறதுக்காகவே வந்தேன். இது நான் கடனை வாங்குற நாளும் கிடையாது, அதுக்கு நேரம் இருக்கு. அந்த 2 குணம் என்ன? அறியாமையோடு அவரிடத்திலே நடந்து கொள்ளும் போது அவர் இரக்கத்தை காட்டுவார், மென்மையை காட்டுவார். எவ்வளவுதான் அறியாமை மிஞ்சினாலும் மென்மையை தவிர எதுவும் வெளிப்படாது. சட்டையை பிடிச்சாலோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குங்கிறதுக்காக நீதமா நடந்து கொள்வார். உமரே, உன்னை சாட்சியாக வைக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ். இதான் இஸ்லாம், இதான் இஹ்சான். இன்னைக்கு தொழுகையில கரெக்டா இருக்கிறோம், தாடி வைக்கிறதுல கரெக்டா ஆயிரும், பயான் கேட்கறதுல கரெக்டா இருக்கிறோம், பயான் பேசுறதுலயும் கரெக்டா இருக்கிறோம், தாவா செய்யறதுல கரெக்டா இருக்கிறோம், பயான் நிகழ்ச்சிகள் கூட்டம் கூட்டமா வர்றதுல கரெக்டா இருக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் பர்சனல் டீலிங் அல்லது முஆமலாத், ஒருவருடைய தொடர்பு உறவு வரும்பொழுது எல்லாரும் கோட்டை விடுறோம். இல்ல மாஷா அல்லாஹ். தொழுகையில கரெக்டா நம்மளால கோபத்தை கட்டுப்படுத்த இன்னும் முயற்சி பண்ணல. நம்ம தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம மத்தவங்களை பத்தி தரக்குறைவா பேசுறதை நிப்பாட்டணும்னு முயற்சி செய்யல. தொழுகையில கரெக்டா இருக்கிற நம்ம பிற உள்ளங்கள் காயப்படும்படியா வார்த்தைகளை வெளிப்படுத்த கூடாதுங்கள சரியாகல. இன்னும் இப்படி எவ்வளவோ குணங்கள், வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றுறது, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்திய எந்த குணமும் இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வரல. வந்தால் அபூபக்கரை பாதுகாக்க இப்னு தகீனா வந்ததை போன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து நின்றுக்கும். நமக்கு இல்ல, இன்னைக்கு யாரும் இல்ல, அனாதையாக கிடக்கிறோம். எவ்வளோ அடிச்சாலும் அனாதையா இருக்கிறோம். நம்மளே கேட்கறது கூட முடியல. அப்படிப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்? முஸ்லிம்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. ஏன் இந்த மதிப்பு இல்ல? இந்த குணங்கள் வாழ்க்கையில இல்ல. எதுக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி இல்ல? அந்த நேர்மை, அந்த நீதி, அந்த பண்பு, அதை பார்த்திருந்தால் உலகம் இதை தூக்கி வைத்திருக்கும். இந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பிற மதத்தவரோட கூப்பிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன், அப்படிம்பாரு, இப்படி ஒரு குணமா? ஆனா இதை வாழ்க்கையில கடைபிடிக்க கூடியவர்கள் கூட இப்படி ஒரு குணம் தீன்ல இருக்குன்னு கூட தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.